கோடியும் முடிஞ்சு போயிடுத்துப்போ. அடுத்த வருஷம் ராமநவமி வர்றது 10 பைசா கையில் இல்லை. அவாத்து மாமி சொன்னா, உங்க மாமா தானிஷாவின் இடத்துல மந்திரியா இருக்கார். உங்க மாமா தான் உங்க அப்பாவுக்கு தானிஷாவின் இடத்துல உங்க அப்பா தானிஷாவிடத்துல இந்த மாமாவுக்கு வேலை பண்ணி வச்சார். லிங்கண்ணா தானிஷாவின் இடத்துல சொல்லி இந்த மாமாவுக்கு வேலை பண்ணி வச்சார். அவரிடத்துல போய் நீங்க ஏதாவது கொஞ்சம் கைங்கரியத்துக்கு பைசா வாங்கிட்டு வாங்கோன்னு அந்த மாமி சொன்ன உடனே, இப்போ ஏற்பட்ட தயாலும் உன்னை விட யாரடி உண்டுன்னு சொல்லிவிட்டு கிளம்புறார். நன்ன பட்டு பீதாம்பரமா உடுத்தின்ற அந்த பாகவதர் இன்னைக்கு கந்தலா இருக்கார். கந்தல் வேஷ்டி கட்டின்னு இருக்கார். அவர் தான் கோபண்ணான்னு தெரியாம இருக்கக்கூடிய ஸ்திதியில இருக்கார். தானிஷாவுடைய அந்த மந்திரி சபைக்கு போயிட்டு ஆத்துக்கு அந்த சாரட்ல வரார். வாசல்ல பிச்சைக்கார மாதிரி நிற்கிறார் கோபண்ணா. அந்த தேஜஸ் அப்படியே இருக்கு. முகத்தில் இருக்கக்கூடிய தேஜஸை பார்த்து இந்த ஷாரட் நிற்கிறது. திரும்பி பார்க்கிறார். கோபண்ணாவா அப்படின்னு கேட்கிறார். ஆமாம் ஆமா கோபண்ணா தான் வந்திருக்கு. என்னடா 10 கோடி உங்க அப்பாவுக்கு சொத்து சேர்த்து வச்சா அப்படி இருக்கக்கூடிய நீ இப்படி இருக்கியே? அதெல்லாம் வாஸ்தவம் தான் மாமா. ராமநவமி உற்சவம் கொண்டாடி எல்லாம் முடிஞ்சு போயிடுது. உள்ள கூப்பிட்டு அவனுக்கு தேவையான எல்லாம் பண்ணி வச்சு, இங்க வந்ததனுடைய காரணம் சொல்லட்டுமா மாமா? ராமநவமி உற்சவம் 2 மாசத்துல வர்றது. ஏதாவது உங்கள்கிட்ட கைங்கரியம் வாங்கிட்டு போகலாம். தாய் மாமன் தாய்க்கு சமானம். மாமா சொல்றார், எப்பா நான் உனக்கு இப்ப பைசா கொடுத்துடுவேன், ஆனால் இது ஒரு கரெக்டான ஒரு பாதையா இருக்காது. இந்த பைசா முடிஞ்ச உடனே அடுத்த வருஷம் இது மாதிரி தான் வருவேன், அடுத்த வருஷம் இப்படி தான் நடக்கும், அடுத்த வருஷம் இப்படி தான் வருவேன், இப்படி தான் நடக்கும். அப்போ அந்த மாமா ஒரு உபாயம் சொல்றார், உனக்கு உங்க அப்பா தான் எனக்கு வேலை பண்ணி வச்சா அது மாதிரி உனக்கு நான் தானிஷாவின் இடத்துல சொல்லி வேலை பண்ணி வைக்கிறேன். அப்போ கோபண்ணா சொன்னார், இன்னும் 2 மாசத்துல உற்சவம் வர்றது, ராமநவமி வர்றது. சேர்ந்த உடனே 10 நாள் லீவு கேட்டால் கொடுக்க மாட்டா. ராமநவமி உற்சவத்தை முடிச்சுன்னு நான் சேர்ந்துக்கிறேன். ராமநவமி உற்சவத்தை அதி விமர்சையா எப்படி கொண்டாடுவாரோ அது மாதிரி தானிஷாவுடைய சபையில் இருக்கக்கூடிய அந்த மந்திரி மாமா